வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெட் ஹியூக்ஸ் எழுதின ஹாக் ரூஸ்டிங் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போமை அவர் ஒரு ஹாக்கோட கண்ணோட்டத்தில் தான் எழுதியிருக்காரு. இந்த ஹாக் அதோட வாழ்க்கையை பற்றி சொல்லுது. இந்த இயற்கையான உலகத்தில் அதோடைய இடம் எப்படிப்பட்டது, இந்த நிலப்பரப்பில் அது எவ்வளோ ஒரு மேலான ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்றத சொல்லுது. அது சொல்கிற விதத்துலேயே அது எவ்வளோ ஆரகண்ட்டாக எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, நான் தான் எல்லாத்தையோட சுப்ரீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட கண்ணோட்டத்தில் தான் அது இந்த உலகத்தையே பார்க்குது. தன்னுடைய கண்ணையும் அது ஹுக்குடுன்னு சொல்லுது. அதோடைய ஹெட்டும் ஃபீட்டும் கூட ஹுக்டு. அதனால் எனக்கு எல்லாத்து மேலேயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நான் எதையா ஒன்று பிடிச்சேன்னா அந்த பிடிப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் அது சொல்ல வர்றது. தன்னை இந்த நாட்டையே ஆள்றவன், இந்த இயற்கையே ஆள்ற ஒரு மாதிரி தான் இந்த ஹாக் பேசுது. ஏன்னா இந்த உலகமும் இந்த காற்று எல்லாமே எனக்காக தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் என்னால் தான் ஆளப்படுது, நான் தான் அதுங்களுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி தன்னுடைய இறையை எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் வேட்டையாடுது, அவ்வளோ இல்லை எஃபிஷியண்ட்டாகவும் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் அதை எப்படி செய்யுது அப்படின்றது தான் இந்த போமில் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் அதோட நம்பிக்கை எல்லாமே கரெக்டாக தான் போயின்ட்டுருக்கு. அதுதான் நேச்சுரல் ஆர்டர். நான் வேட்டையாடி உண்ணணும், மற்ற உயிரினங்கள்லாம் என்னுடைய வேட்டைக்கு பலியாகணுன்றது ஒரு ஹார்மனி. இப்படி தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அதனால் நான் ஒரு ப்ரிடேட்டர்னால் மற்றவங்களை வேட்டையாடி உண்ற ஒரு உயிரினத்தை தான் நம்ம ப்ரிடேட்டர்னு சொல்லுவோம். அதனால் அது இன்னொரு உயிரை வேட்டையாடுறதை பற்றி யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இப்படி தான் என்னோடய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஹாக்கோடைய எண்ணம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கையான உலகம் மாற போகிறதில்ல. இதுக்கு ஒரு டைம்லெஸ், எவ்வளோ வருஷம் ஆனாலும் எத்தனை காலம் ஆனாலும் உலகம் இப்படி தான் இருக்கும். இதுதான் பெர்மனெண்ட், இதுதான் நிரந்தரம். இப்படி தான் நூற்றாண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஹாக்கு இங்கே வெளிப்படுத்துது. இந்த பாமோட மெயின் தீம் பார்த்திங்கன்னா பவர் அண்ட் டாமினன்ஸ், நேச்சுரல் ஆர்டர், இன்ஸ்டிங்க்ட் அண்ட் ஐடென்டிட்டி, டைம்லெஸ்னஸ் ஆஃப் நேச்சர். வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஐ சிட் இன் த டாப் ஆஃப் த வுட், மை ஐஸ் க்ளோஸ்டு. இங்கே வுட்டுன்னு சொல்கிறது ஒரு நல்ல ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரமாக இருக்கலாம், உயர்ந்த ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் வுட்டுன்றதுனால மரம் தான். மரத்தோட உச்சியில் தான் நான் உட்காந்துட்டுருப்பேன். என் கண்ணை மூடிட்டு தான் உட்காருவேன். இன் ஆக்ஷன், நோ ஃபால்சிஃபைங் ட்ரீம். நான் எந்த விதமான அல்ட்டலோ இல்லை அங்கே இங்கே கழுத்தை திருப்பி திருப்பி அங்கே இங்கே தேடுறதோ எதுவுமே எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. தேவையில்லாத எந்த கனவும் கூட எனக்கு கிடையாது. பிட்வீன் மை ஹுக்ட் ஹெட் அண்ட் ஹுக்ட் ஃபீட் ஆர் இன் ஸ்லீப் ரிஹர்ஸ் பர்ஃபெக்ட் கில்ஸ் அண்ட் ஈட். என்னுடைய தலை, ஹுக்டு தலைனா, ஹுக்குன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கொக்கி மாதிரி இருக்கிறது. அந்த கொக்கி மாதிரி இருக்கிற தலையும் சரி, ஹுக்டு ஃபீட் அதோட நகம்லாம் அப்படியே ஹுக்ஸ் மாதிரி இருக்கும், பலமானது. இதுக்கு நடுவில் என் தூக்கத்தில் கூட நான் எப்படி என்னோடய இறையை பர்ஃபெக்டாக கில் பண்ணணும், பர்ஃபெக்டாக சாப்பிடணும். அதாவது எந்த விதமான எந்த போராட்டமும் இல்லாமல் அழகாக அதை செய்யணும். இதுதான் அதோடைய எண்ணம். த கன்வீனியன்ஸ் ஆஃப் த ஹை ட்ரீஸ். நான் ஏன் மேலே அதுவும் உச்சியில் உயரமான மரங்க மேலே உட்கார்றேன்னா அதில் நிறைய வசதிகள்லாம் இருக்குது. தேஸ் பயான்சே, அங்கே வீசுகிற காற்றே நல்லாயிருக்கும். அண்ட் த சன்ஸ் ரேஸ், அப்படியே சூரியனுடைய கதிர்கள் அப்படியே என் மேலே விழும். ஆர் ஆஃப் அட்வான்டேஜ் டு மீ. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா சூரிய வெளிச்சத்தில் என்னால் நல்லாவே என்னுடைய வேலைகளை செய்ய முடியும். ரெண்டாவது அந்த காற்று அப்படியே நான் கீழே மிதந்து போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். அதனால் ரெண்டுமே எனக்கு அட்வான்டேஜ் தான். அண்ட் த எர்த்ஸ் ஃபேஸ் அப்வர்ட் ஃபார் மை இன்ஸ்பெக்ஷன். அது மாத்திரம் இல்லாமல் அவ்வளோ உயரத்துலேருந்து நான் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரப்பளவையும் நான் பார்ப்பேன். அதாவது அதோட கண்ணு எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோதான் அதோட உலகம். அதனால் உலகத்தை மொத்தமாக நான் அப்படியே இன்ஸ்பெக்ட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது என்னோடய இறை எதுன்றது தேடுறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். மை ஃபீட் ஆர் லாக்ட் அப்பான் த ரஃப் பார்க்கு. என்னோடய கால் இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிளையில், அதுவும் ரொம்ப உயரமான மரம், அது பிடிச்சதுன்னா அந்த மாதிரி ஒரு பூட்டு போட்ட மாதிரி அப்படியே பிணைஞ்சு போய் இருக்கும். இட் டுக் த ஹோல் ஆஃப் கிரியேஷன் டு ப்ரொடியூஸ் மை ஃபீட் மை ஈச் ஃபெதர். அதாவது படைக்கிறார் இல்லையா, அவர் என்னுடைய காலையும் என்னோடய ஒரு ரெக்கையும்
பார்த்து பார்த்து படைச்சிருக்காரு. Now I hold creation in my foot. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காலில் தான் படைக்கப்பட்ட பொருளில் பிடிச்சிட்ருக்கேன். ஒன்று மரத்தை சொல்லலாம், ஏன்னா நான் மரத்தில் உட்காந்துட்டுருக்கேன். அடுத்தது நான் ஏதாவது ஒரு இறையை பிடிக்கிறேன்னா அதுவும் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான். அதையும் என் காலில் பிடிச்சிட்டு தான் எடுத்துன்னு உட்காந்து சாப்பிட போகிறேன். அதனால் நான் படைப்பையே என் காலில் பிடிக்கிற அளவுக்கு நான் சுப்ரீமாக இருக்கேன். ஆர் ஃப்ளை அப் அண்ட் ரிவால்வ் இட் ஆல் ஸ்லோலி. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே மேலே பறந்து ரொம்ப நிதானமாக வானத்தில் வட்டம் அடிச்சிட்ருப்பேன். ஐ கில் வேர் ஐ ப்ளீஸ் பிகாஸ் இட் இஸ் ஆல் மைண்ட். எனக்கு எது வேணுமோ அதை நான் கொல்லுவேன், ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே என்னுடையது தான். அங்கே என் கண் பார்வையில் பட்டுட்டா அது என்னுடையது தான். அதில் நான் முடிவு பண்ணுவேன் இதில் எதை நான் இன்றைக்கி கொல்ல போகிறேன்றதை நான் முடிவு பண்ணுவேன். தேர் இஸ் நோ sophistry in my body, my manners are tearing off heads. நான் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஒரு உயிரை பிடிக்க மாட்டேன், இறையை பிடிக்க மாட்டேன். என் முதல் வேலை அதை தொட்ட உடனே அது தலையை கிள்ளி போட்டுறது. த அலாட்மெண்ட் ஆஃப் டெத், அதுதான். அப்படி தான் நான் அதை இறப்புக்கு எடுத்துன்னு போவேன். நான் ஒரு இறையை பிடிச்சேன்னா அது எப்படி சாகடிப்பேன்னா அது தலையை கிள்ளி போட்டுருவேன், அதுக்கு நான் இறப்பை கொடுத்துருவேன். ஃபார் த ஒன் பாத் ஆஃப் மை ஃப்ளைட் இஸ் டைரக்ட் த்ரூ த போன்ஸ் ஆஃப் த லிவிங். ஏன்னா நான் மேலேயே முடிவு பண்ணிவிடுவேன் இதுதான் என்னோடய இறைன்னு. அங்கேருந்து அப்படியே டைரெக்டாக நேராக அதோடைய எலும்பு அப்படியே பிடிச்சிடுவேன். நோ ஆர்கியூமெண்ட்ஸ் அசர்ட் மை ரைட். என்னுடைய உரிமை இதை யாருமே என்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, என் கூட ஆர்கியூவே பண்ண முடியாது. ஏன்னா அது என்னுடைய உரிமை. நான் மேலேருந்து வருவேன், நான் முடிவு பண்ணுவேன் இதுதான் என்னுடைய இறைன்னு, அதை பிடிப்பேன், அதை சாகடிப்பேன், சாப்பிட்டுடுவேன். த சன் இஸ் பிஹைண்ட் மீ. இப்போ என் பின்னாடி யார் இருக்கான்னா சூரியன் தான். நத்திங் ஹஸ் சேஞ்ச் சின்ஸ் ஐ பிகான். இப்போ மேலே இருக்கிற வானமும் சரி, சூரியனும் சரி, கீழே இருக்கிற பூமியும் சரி, நான் ஆரம்ப காலத்தில் வேட்டையாட தொடங்கினதாக நான் பிறந்த உடனே வேட்டையாட ஆரம்பிச்சிருப்பேன். வேட்டையாட ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் எதுவுமே மாறல. அந்த சூரியன் அப்படியே தான் இருக்கார், பூமியும் அப்படியே தான் இருக்குது. மை ஐ ஹேஸ் பெர்மிட்டட் நோ சேஞ்ச். என் கண்ணில் பட்ட வரைக்கும் இது வரைக்கும் நான் எந்த மாற்றத்தையும் ஏன் பார்க்கலன்னா நான் எந்த மாற்றத்தையும் அனுமதிக்கலை. அது என்ன நினச்சிட்டு இருக்குன்னா தன்னோட அனுமதியில் தான் தன்னை சுற்றி இருக்கிற உலகம் இருக்குன்னு. ஐ ஆம் கோயிங் டு கீப் திங்ஸ் லைக் திஸ். தான் அந்த மாதிரி நம்ம தான் எல்லாத்தையும் அப்படி வச்சுருக்கோன்ற நினைக்கிறதுனால நான் எல்லாத்தையும் இப்படியே தான் வச்சுட்டு இருக்க போகிறேன், நான் எதையுமே மாற்ற போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான கவிதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.